ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது ஸ்வீட்டாக இருக்கும். வாழைப்பழம் ரவையும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்து நான் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேன் ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அடுத்ததாக மசிச்சு வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழத்தை நம்ம போட்டுடலாம். அந்த நெய் கூட இந்த வாழைப்பழம் நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிங்கிள் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை நான் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சிம்மில் வச்சுட்டு ரெண்டும் மிங்கிள் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. வாழைப்பழமும் ரவையும் ஓரளவுக்கு மிங்கிளானால் போதுங்க. அடுத்ததாக காய்ச்சி ஆற வச்சுருக்கக்கூடிய பால், நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் கூடவே தண்ணி விட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. பால் ரொம்பவும் திக்காகவும் வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடும் பொழுதே ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். ரவை நல்லா வெந்த பிறகு தான் நாம் இப்போது சுகரு மற்ற பொருள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது சர்க்கரையும் ஏலக்காவும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இனிப்புக்காக சர்க்கரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 5 ஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மீடியம் ஸ்வீட்டாக இருக்குங்க. அதிகப்படியான இனிப்பு இதில் இருக்காது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை இது எல்லாமே போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இலகி நல்லா டைட் ஆகுங்க. டைட் ஆனவுடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு எல்லாமே பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நாம் சர்க்கரை தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. நெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்ச எல்லா பால்ஸையும் நாம் இந்த கடாயில் அடிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி மறுபடியும் நம்ம நெய்யில் ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய பகுதி நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். மறுபடியும் இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டு இதே மாதிரி பிரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் மாறினா போதும். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக ஈவினிங் டைம்லேயும் நம்ம செய்யலாங்க. ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூலுக்கும் செஞ்சும் கொடுத்து விடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக மெதுன்னு நெய் வாசத்தோடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.